Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. LCM and HCF part 4 இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி part 3 வரைக்கும் பார்த்துருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 21. a cube b power 4, a b power 5 into c square, a square b power 7 c in மீ சீமா மற்றும் மீ போவாவை காண்க. இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் மீசிமால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அடுக்கோட நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்குதோ அதை தான் எடுத்து நம்ம மீசிமாவா வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இங்க ஏ கியூப் இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு. எதோட அடுக்கு பெருசா இருக்குன்னா ஏ கியூப் தான் வந்துட்டு பெருசா இருக்கு. ஸோ அந்த ஏ கியூபை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த டேர்ம்ஸ் பாருங்க, இங்க b பவர் 4 இருக்கு, இங்க b பவர் 5 இருக்கு, இங்க b பவர் 7 இருக்கு. இதுல இருக்கிறதுல எது பெரிய நம்பர் அப்படின்னா b பவர் 7 தான் பெரிய நம்பர். ஸோ அந்த b பவர் 7 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சிங்கிறதே கிடையாது, ரெண்டாவது டேர்ம்ல சி ஸ்கொயர் இருக்கு, மூணாவதுல சி இருக்கு. இது HCF தான். அப்ப இதுல எது அடுக்கு பெருசா இருக்கோ, சி ஸ்கொயர் அடுக்கு பெருசா இருக்கு, அந்த சி ஸ்கொயரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சோ இதோட LCM அப்படின்னு பார்த்தோம்னா a cube b பவர் 7 c ஸ்கொயர். அப்போ HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? HCF பொறுத்த வரைக்கும் எதோட அடுக்கு குறைவான நம்பர்ல இருக்குதோ அதை தான் வந்துட்டு நம்ம HCF யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி காமனா வரணும், காமன் இல்லாததை எடுத்து எழுதக்கூடாது. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏ கியூப் இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு. இருக்கிறதுலயே எதோட அடுக்கு சின்னதா இருக்குன்னு பார்த்தோம்னா ஏவோட அடுக்கு தான் சின்னதா இருக்கு. ஸோ ஏ அவ்வளவுதான், அதை மட்டும் தான் எழுதணும். அடுத்து பி டேர்ம்ல எடுத்தோம் அப்படின்னா இங்க b பவர் 4 இருக்கு, இங்க b பவர் 5 இருக்கு, இங்க b பவர் 7 இருக்கு. எதோட அடுக்கு சின்னதா இருக்குன்னு பார்த்தோம்னா b பவர் 4 தான் வந்துட்டு சின்னதா இருக்குது. அப்ப b பவர் 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து சி டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்மளுக்கு சிஏ கிடையாது, ரெண்டாவதுல தான் சி ஸ்கொயர் இருக்கு, மூணாவதுல சி இருக்குது. அப்போ முதல் இதுல வந்துட்டு சி இல்லாதனால இங்க சி டேர்ம் எடுத்துக்க கூடாது, ஏன்னா சிங்கிறது மூணுக்கும் காமனா கிடையாது. அப்ப இதோட HCF a b பவர் 4, LCM a கியூப் b பவர் 7 c ஸ்கொயர், HCF a b பவர் 4. The next one, question number 22. 2 அடுக்கு 3 into 3 அடுக்கு 2 into 5 into 11, 2 அடுக்கு 4 into 3 அடுக்கு 4 into 5 அடுக்கு 2 into 7 மற்றும் 2 அடுக்கு 5 into 3 அடுக்கு 3 into 5 அடுக்கு 3 into 7 அடுக்கு 2 into 11 மீசீமா காண்க. ஒரு நம்பருக்கு மேல அடுக்குல எதுவுமே இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 5 அடுக்குல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்கிறதா நம்மளுக்கு அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இதோட LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 அடுக்கு 3 இருக்கு, இங்க 2 அடுக்கு 4 இருக்கு, இங்க 2 அடுக்கு 5 இருக்கு. எதோட அடுக்கு பெருசா இருக்கு? 5 தான் பெருசா இருக்கு. அப்ப 2 அடுக்கு 5 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் LCMக்கு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 3 அடுக்கு 2 இருக்கு, இங்க 3 அடுக்கு 4 இருக்கு, இங்க 3 அடுக்கு 3 இருக்கு. அப்போ 3ஓட எந்த அடுக்கு பெருசா இருக்குன்னா 4 அப்படிங்கிறது தான் பெருசா இருக்கு. ஸோ 3 பவர் 4 அப்படியே எடுத்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். அடுத்து இங்க 5 இருக்கு, இங்க 5 ஸ்கொயர் இருக்கு, இங்க 5 கியூப் இருக்குது. அப்ப இதுல இருக்கிறதுல எது பெரிய நம்பர் அப்படின்னா 5 கியூப் தான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். தென் அடுத்து இங்க 11 இருக்கு, ரெண்டாவது டேர்ம்ல 11 இல்ல, மூணாவது டேர்ம்லயும் 11 மட்டும் இருக்கு. ஸோ காமனா நம்மளுக்கு 11ங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம்ல ரெண்டாவது டேர்ம்ல வந்து 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது, மூணாவது டேர்ம்ல வந்து 7 ஸ்கொயர் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல 7 கிடையாது. இது LCMங்கிறனால ரெண்டு நம்பர்ல காமனா இருந்தாலும் எடுத்துக்குவோம். அப்ப 7 ஸ்கொயர் தான் பெரிய நம்பர், 7 ஸ்கொயரை எடுத்து எழுதியாச்சு. அப்போ இதோட LCM அப்படின்னு பார்த்தோம்னா 2 அடுக்கு 5 3 அடுக்கு 4 into 5 அடுக்கு 3 into 7 அடுக்கு 2 into 11ங்கிறது இதோட LCM. அடுத்து HCFக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4 2 அடுக்கு 5 இருக்கு. அப்ப இதுல எது சின்ன அடுக்குன்னு பார்த்து எழுதணும், 2 அடுக்கு 3 தான் சின்னது, எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 3 அடுக்கு 2 இருக்கு, இங்க 3 அடுக்கு 4 இருக்கு, இங்க 3 அடுக்கு 3 இருக்கு. இருக்கிறதுலயே எது சின்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 அடுக்கு 2 தான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 5 இருக்குது, இங்க 5 பவர் 2 இருக்குது, இங்க 5 பவர்ல 3 இருக்குது. அப்ப இருக்கிறதுலயே எது சின்ன நம்பர்னா நம்மளுக்கு
5 மட்டும்தான். அடுத்தது முதல் டேர்ம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 இருக்குது. ரெண்டாவது டேர்ம்ல 11 இல்லை, ஆனா மூணாவது டேர்ம்ல இருக்குது. இது ஹெச்சிஎஃப் எடுக்கிறதுனால 3க்கும் காமனா இல்லை, அதனால 11ங்கிற நம்பரையே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது டேர்ம்ல 7ன்னு ஒரு நம்பர் இருக்கு, மூணாவதுல 7 ஸ்கொயர் இருக்குது. இந்த நம்பருமே 3க்கும் காமனா கிடையாது, அப்ப இந்த நம்பரையும் எடுத்துக்க மாட்டோம். அப்போ இதோட ஹெச்சிஎஃப்னு பார்த்தோம்னா 2√3 இன்ட்டு 3√2 இன்ட்டு 5 அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. 2√2 இன்ட்டு 3√3 இன்ட்டு 5√5, 2√3 இன்ட்டு 3√2 இன்ட்டு 5√2 இன்ட்டு 7 மற்றும் 2√4 இன்ட்டு 3√4 இன்ட்டு 5 இன்ட்டு 7√2 இன்ட்டு 11ன் மீ போவா காண்க. ஹெச்சிஎஃப் காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 3 டேர்முக்கும் காமனா இருக்கணும், அடுக்குல சின்ன நம்பரா இருக்கிறது தான் நம்ம ஹெச்சிஎஃப் எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா 2√2 இருக்கு, இங்க 2√3 இருக்கு, இங்க 2√4 இருக்கு. அப்ப இருக்கிறதுலயே எது வந்து சின்ன நம்பர்னு பார்த்தோம்னா 2√2 தான். ஸோ அதை வந்துட்டு எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ அடுத்த டேர்ம் பார்த்தோம்னா இங்க 3√3, இங்க 3√2, இங்க 3√4 இருக்கு. இருக்கிறதுலயே சின்ன டேர்ம் எதுன்னு பார்த்தோம்னா 3√2 தான். அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இங்க 5√5 இருக்கு, இங்க 5√2 இருக்கு, இங்க 5 இருக்கு. இருக்கிறதுலயே சின்ன நம்பர் எதுனா 5√1 இருக்கிறது தான். ஸோ அதையும் அப்படியே எடுத்துட்டு எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த டேர்ம்ல ரெண்டாவது டேர்ம்ல 7ங்கிற ஒரு நம்பர் இருக்கு, மூணாவது டேர்ம்ல 7 ஸ்கொயர் இருக்கு, ஆனா முதல் டேர்ம்ல 7ங்கிற நம்பரே இல்லை. ஸோ அதை நம்ம இப்ப எடுத்துக்க மாட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது டேர்ம்ல நம்மளுக்கு 11ங்கிற நம்பர் இருக்கு. 11ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல, ரெண்டாவது டேர்ம்ல இல்ல, அதனால அந்த 11ஐயும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஓவராலா இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5ங்கிறது தான் இதோட ஹெச்சிஎஃப். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. 35 ஏ ஸ்கொயர் பி சி கியூப், 42 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி மற்றும் 30 ஏ பி கியூப் சி ஸ்கொயரின் மீசிமா காண்க. எல்சிஎம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 35, 42, 30 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 35, 42 பொதுவா 7வது வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஸோ 7லயே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். IL 35, RL 42, 30க்கு 30 அப்படியே வந்துடும். அடுத்து 5, 30 5வது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 5வது வாய்ப்பாட்டு எடுத்துக்கலாம். 4×5 5, 6க்கு 6, 6×5 30. தென் இப்போ 6 மட்டும்தான் இருக்கு. ஸோ 6வது வாய்ப்பாட்டில் எடுத்துக்கலாம். 4×6 4×6 எடுத்துக்குவோம். இப்போ அதோட எல்சிஎம் எழுதணும் அப்படின்னா 7 × 5 × 6ன்னு எழுதுவோம். 7×5 35 இன்ட்டு 6 போட்டோம்னா 210 வரும். தென் அடுத்து இப்ப இருக்கிற மிச்சது அந்த லெட்டர்ஸ்க்கு ஏ ஸ்கொயர் பி சி கியூப், ஏ கியூப் பி ஸ்கொயர் சி, இந்த இடத்துல 30 வரக்கூடாது, ஏன்னா அங்க எல்சிஎம் நம்பருக்கு நம்ம எடுத்தாச்சு. ஏ பி கியூப் சி ஸ்கொயர், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, முன்ன சொன்னதே தான். அடுக்குல எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ அதை எடுத்து எல்சிஎம்மா எழுதிக்க வேண்டியதான். அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ கியூப் இருக்கு, இங்க ஏ இருக்கு. அப்ப இருக்கிறதுலயே பெருசுன்னு பார்த்தோம்னா ஏ கியூப் தான். அந்த ஏ கியூப் அப்படி எடுத்து அப்படி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பி இருக்கு, இங்க பி ஸ்கொயர் இருக்கு, இங்க பி கியூப் இருக்கு. இருக்கிறதுலயே பெருசு பி கியூப் தான், அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இங்க சி கியூப் இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க சி ஸ்கொயர் இருக்கு. இருக்கிறதுலயே பெருசு சி கியூப் தான். ஸோ சி கியூப் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்ப எல்சிஎம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப் அப்படின்னு சொல்றாங்க. தென் அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. 35 எக்ஸ் பவர் 5 y cube z power 4, 49 x square y z cube, 14 x y square z square இன் HCF காண்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம HCF எடுக்கலாங்க. 35, 49, 14 இந்த மூணுமே 7வது வாய்ப்பாட்டுல காமனா வரும். IL 35, 7L 49, 2L 14. ஸோ இதுக்கு மேல இது எந்த காமன் டேபிள்ஸ்லையும் வராது. ஸோ நம்பர்ஸ்க்கான HCF வந்துட்டு
7ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா x பவர் 5 y cube z பவர் 4 x ஸ்கொயர் y z cube x y ஸ்கொயர் z ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ்ல வந்துட்டு எதெல்லாம் நம்மளுக்கு காமனா இருக்குன்னு செக் பண்ண போறோம். பிகாஸ் இது வந்து HCF கண்டுபிடிக்கிற சம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா x பவர் 5 இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. ஸோ காமனா x இருக்கு. ஸோ x எடுத்து எழுதிக்கலாம். அடுத்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க y கியூப் இருக்கு, இங்க y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. இருக்கிறதுலயே சின்ன நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு y தான். ஸோ y எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க z பவர் 4 இருக்கு, இங்க z கியூப் இருக்கு, இங்க z ஸ்கொயர் இருக்குது. இருக்கிறதுலயே சின்ன நம்பர் வந்து z ஸ்கொயர் தான். ஸோ அந்த z ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ இதோட HCFன்னு பார்த்தோம் அப்படின்னா 7xy z ஸ்கொயர் அப்படிங்கிறது HCF. இன்கேஸ் LCM கேட்டுட்டாங்க அப்படின்னா முதல்ல அந்த நம்பர்ல 35, 49, 17 ஃபர்ஸ்ட் 7 வாய்ப்பாட்டில் போட்டிருந்தோம். 5, 7, 2 நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. இந்த 5, 7, 2ங்கிறது எந்த காமன் டேபிள்லையுமே வராது. ஸோ LCMங்கிறனால இது எல்லாத்தையும் டோட்டலா எடுத்து பெருக்கிக்கோங்க. 7 × 5 × 7 × 2 அப்படிங்கிற நம்பர் வரும். இதை பெருக்குனா IL 35, 35 2 70, 70 × 7 490ன்னு வரும். இருக்கிறதுலயே எந்த அடுக்குல பெரிய நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இங்க வந்து x பவர் 5 தான் பெருசா இருக்குது. ஸோ x பவர் 5 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்க வந்துட்டு y கியூப் இருக்கு, இங்க y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. y கியூப் தான் பெரிய நம்பர். ஸோ y கியூப் எடுத்து எழுதிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா z பவர் 4, இங்க z கியூப், z ஸ்கொயர். அப்சல்யூட்டா z பவர் 4 தான் பெருசு. ஸோ z பவர் 4 எடுத்து எழுதிக்கலாம். அப்போ இதோட HCFன்னு பார்த்தோம்னா 7xy z ஸ்கொயர். LCMன்னு பார்த்தோம்னா 490 x பவர் 5 y கியூப் z பவர் 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. a பவர் k, a பவர் k plus 3, a பவர் k plus 5, k எப்சிலான் n ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மீச்சிறு பொது மடங்குனா LCM எடுத்துக்கோங்க. a பவர் k plus 3, a பவர் k plus 5. பார்த்தோனையுமே சொல்லிடலாம். நம்ம கேவுக்கு பதில எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தாலும் 1 2 3 4 5 எதை கொடுத்தாலுமே a பவர் k plus 5 தான் அதிகமான நம்பரா வந்து நிக்க போகுது. அப்ப a பவர் k plus 5 தான் வந்துட்டு LCMன்னு கொடுத்துடலாம். இல்ல மேம் என்னால் அப்படி டைரக்டா எடுக்க முடியாது அப்படின்னா தனித்தனியா எடுத்து போடுங்க. a பவர் k க்கு a பவர் k plus 3 எப்படி பிரிக்கலாம்? a பவர் k into a பவர் 3ன்னு பிரிக்கலாம். a பவர் k plus 5 எப்படி பிரிக்கலாம்? a பவர் k into a பவர் 5ன்னு பிரிக்கலாம். ஸோ இதுக்கு LCM போடுங்க. a பவர் kல போட்டீங்கன்னா 1, அடுத்து a கியூப், அடுத்து a பவர் 5 இருக்கும். இந்த a கியூப் a பவர் 5ல காமன் a கியூப் தான். ஸோ அடுத்து a கியூபால போட்டீங்கன்னா 1 a ஸ்கொயர்னு வந்து நிற்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா a பவர் k இன்டூ a பவர் 5ன்னு கிடைக்கும். ஸோ a பவர் m இன்டூ a பவர் என்னோட ஃபார்முலா என்ன? a பவர் m பிளஸ் என்னன்னு சொல்லுவோம். அப்போ இங்க a பவர் k இன்டூ a பவர் 5ஓட ஃபார்முலா என்ன? a பவர் k பிளஸ் 5ன்னு சொல்லலாம். அப்போ இதோட LCM a பவர் k பிளஸ் 5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. இதே அந்த சம் மாதிரியே தாங்க. a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் m plus 3 ஆகியவற்றின் மீபோவா காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுலயும் அப்படியே தான். நம்ம இதுவே LCMன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதை எடுத்து எழுதுவோம். இங்க HCF கேட்டிருக்கிறாங்க. அப்ப இருக்கிறதுல எது சின்ன நம்பரோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும். mக்கு பதிலா நம்ம 1 2 3 எந்த நம்பர் கொடுத்தாலுமே மற்ற ரெண்டு நம்பரை விட a பவர் m plus 1 தான் சின்ன நம்பரா வரும். அப்போ இதில் HCF பார்த்தோன்னே சொல்லிடலாம் a பவர் m plus 1 தான் அப்படின்னு. இல்லை மேம் எனக்கு இல்லை, நான் வந்துட்டு தானா வகுத்தல் போட்டு தான் போடணும் அப்படின்னா எடுத்து எழுதுங்க. a பவர் m plus 1 a பவர் m into a பவர் 1ன்னு எழுதலாம். a பவர் m plus 2 a பவர் m into a பவர் 2ன்னு எழுதலாம். a பவர் m plus 3 a பவர் m into a பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ a பவர் m ஆல ஃபர்ஸ்ட் வகுத்தீங்க அப்படின்னா a பவர் 1 a பவர் 2 a பவர் 3 கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே காமனா a மட்டும் தான் இருக்கு. ஸோ 1, a, a ஸ்கொயர் கிடைக்கும். இது எல்லாத்தையும்
போட்டு மல்டிபிள் பண்ணா எல்சிஎம் கிடைச்சிரும். ஸோ ஏ பவர் எம் ஏ இதுதான் காமனாக இருக்குது. இந்த ரெண்டையும் போடுங்க. ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் ஒன்றுன்னு வரும். இந்த ரெண்டையும் ஏ பவர் எம் ப்ளஸ் ஏ பவர் என் ஃபார்மேட்டில் போட்டோம்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு வரும். அப்போ இந்த இடத்துல ஏ பவர் எம் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் இதோட ஹெச்சிஎஃப்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல அதிகபட்சம் குறைந்தபட்சம் இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்கனாவே அதிகபட்சம்னா அது HCF கண்டுபிடிக்க போறோம். குறைந்தபட்சம் அப்படின்னா LCM கண்டுபிடிக்க போறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இங்க கீவேர்டா இருக்குது. அடுத்து இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எதை மாத்தணும்னாலுமே ஏதாவது ஒரு யூனிட்ல மாத்தி வச்சுக்கணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் எப்படி பிரிக்கலாம்னா 120 சென்டிமீட்டர்னு வரும். இந்த இடத்துல நான் மீட்டர்னு போட்டிருக்கிறேன். 120 சென்டிமீட்டர்னு வரும். இதுக்கும் ரெண்டுக்குமே சென்டிமீட்டர்னு தான் வரும். அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னா 360 சென்டிமீட்டர், 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு எடுத்து அப்படியே HCF கண்டுபிடிக்கலாம். 120, 360, 400க்கு 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 3 நாள் 12, 0க்கு 0, 9 நாள் 36, 0க்கு 0, 1 நாள் 4, 2 0க்கு 2 0 போட்டாச்சு. அடுத்து இது காமனா 2ஆவது வாய்ப்பாட்டில் வகுப்படும். போட்டோம் அப்படின்னா 5 2 30, 45 2 90, 52 100ன்னு கிடைக்கும். இந்த மூணுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 3 5 5 9 45, 5 50. ஸோ இதோட HCF 4 × 2 × 5. இதை பெருக்கணும்னா 4 2 8, 8 5 40. ஸோ HCF 40 சென்டிமீட்டர். கவனமா போடணுங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல 40 மீட்டர்னு கூட வச்சிருப்பாங்க. நம்ம எதுல கன்வெர்ட் பண்ணணுமோ அதே யூனிட்ல தான் நம்ம போடணும். ஸோ HCF வந்து 40 சென்டிமீட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. 3 வேறுபட்ட கலனில் 496 லிட்டர், 403 லிட்டர் மற்றும் 713 லிட்டர் பால் மற்றும் நீர் கலவை உள்ளது. இந்த அளவை அனைத்தையும் சரியாக அளவிடக்கூடிய மிக பெரிய அளவீடு எது? இதுதாங்க கீவேர்ட். நம்மளுக்கு மிக பெரியன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட கீவேர்ட் மிக பெரிய அப்படிங்கிறது தான் நம்மளோட கீவேர்டு. ஸோ போட்டுக்கோங்க. 496, 403, 413. இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நம்பரா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆடு நம்பரும் ஈவன் நம்பரும் கலந்து வந்திருக்கு. ஸோ டைரக்டா இதை போட முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்துருக்கிற 3 நம்பரையும் எடுத்து ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் மைனஸ் பண்ணி பாருங்க. 496ஐயும் 403ஐயும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 93 கிடைக்குது. அடுத்து 713ஐயும் 403ஐயும் மைனஸ் பண்ணோம்னா 310 கிடைக்குது. இந்த இதை எடுத்துட்டு ஆப்ஷன்ல போய் இதுக்கு ஆப்டா ஏதாவது ஆன்சர் இருக்குமான்னு பாருங்க. 7ஆவது வாய்ப்பாட்டில் 93 வராது, 14ஆவது வாய்ப்பாட்டிலையும் 93 வராது, 31ஆவது வாய்ப்பாட்டில் 93 வரும். அப்போ நீங்க இதை 31ஆவே ஆப்ஷனா எடுத்து போட்டுடலாம். நான் இந்த இடத்துல 13ன்னு போட்டிருக்கிறேன். 13 இல்லைங்க, இந்த இடம் வந்துட்டு 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 31ல போட்டோம் அப்படின்னா 16 31 496, 13 31 403, 23 31 713. அப்போ இதோட HCF வந்து நம்மளுக்கு 31ங்க. இந்த மாதிரி பெரிய நம்பரா வரப்ப டைரக்டா நீங்க போய் இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. 7 மீட்டர், 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் என்ற நீளத்தை சரியாக அளவிடக்கூடிய மிக பெரிய நீளம். இதுதாங்க கீவேர்டு, மறந்துடாதீங்க. மிக பெரிய நீளம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சரை நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல கொடுக்க சொல்லி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 7 மீட்டர் ஈக்குவல் டு 7 × 100 700 சென்டிமீட்டர். 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 385 சென்டிமீட்டர். சாரிங்க, நான் இங்க வந்து
3000ன்னு போட்டிருக்கிறேன், இல்லை 385 சென்டிமீட்டர் தான் வரும். அடுத்து 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர்னா 1295 சென்டிமீட்டர் வரும். இதை கொண்டு போய் அப்படியே HCF கண்டுபிடிங்க. 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 4 5 5 மிச்சம் 2 4 5 20 0க்கு 0. அடுத்து 7 5 35 மிச்சம் 3 7 5 35. அடுத்து 2 5 10 மிச்சம் 2 5 5 25 மிச்சம் 4 45 இருக்கும். அப்போ 9 5 45. அடுத்து இந்த 3 நம்பரும் 7வது வாய்ப்பாட்டில் வகுப்படுங்க. போட்டோம்னா 2 7 14 0க்கு 0 1 7 7 1 7 7 3 21 மிச்சம் 4 7 49ன்னு கிடைக்கும். இதுக்கு மேலே இந்த 20 11 37 எந்த வாய்ப்பாட்டிலையும் காமனாக வராதுங்க. ஸோ நம்மள இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF மிகப்பெரிய நீளம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதோட நம்மளுக்கு சம் முடிஞ்சுது. 5 × 7ன்னு போட்டோம்னா 35 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட HCF-ஆ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்க. இன்னைக்கு நடத்தின சம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.